பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹெட் சேம் as பிக் பாய் டெடி. பிக் பாய் டெடிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே தான் வந்துட்டு இந்த டெடிக்கும் இந்த கேர்ள் டெடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்ஸு. லெக்ஸ் வந்து நான் இந்த பிங்க்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பிங்க்குங்கிறது வந்து ஷூ பார்ட்டு. நான் ஷூ பார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? பாருங்கள், இந்த ஷூ பார்ட். இது வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கின்னுக்கு வந்து நான் இந்த வயலட் மாதிரி பர்பிள், டார்க் பர்பிள் ஷேடு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து நார்மல் ஸ்கின் கலரே கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து லெக்ஸு. பாருங்கள், ரோ 1லேருந்து ஆரம்பித்து கடைசியில் ரோ 27 to 29 வரைக்கும் இதில் இருக்குது. பாருங்கள், இதில் பாடி கலர்னு எழுதியிருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரோ 27 to ரோ 29 வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்த பார்ட்டு பாருங்கள். அடுத்தது வந்து ரோ 29 வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா? ரோ 30, ரோ 30லேருந்து ரோ 74 வரைக்கும் பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் ரிட்டன் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ரோ முடிக்கும் போது நான் அதை டிக் பண்ணிடுவேன். நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு ரோ முடிக்கும் போது டிக் பண்ணிடுவேன். பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 75 ரோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இதோட முடிச்சிடுறோம். பாருங்கள், முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 17th ரோவில் ஒரு பேக் லூப் போட்டிருப்போம் இல்லைங்களா? அங்கே வந்து சாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச், அதாவது ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் அந்த மாதிரி போடுறோம். அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இதை நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும். நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிடலாம். இதை வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது ஆர்ம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஆர்ம்ஸோட பேட்டர்ன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மெயினாக இப்படி ரிட்டன் பேட்டர்ன் எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் கேப்ஷனாக அனுப்புறதை விட இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கேப்ஷனாகவே நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை சொல்லி தரலாங்க. இது வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து பிக் பாய் டெடியெல்லாம் சூப்பராக பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பன்னீஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் பேட்டர்ன் மட்டும் போதும். இதை நீங்கள் வந்து பார்த்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிட்டன் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கலர்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ ஷூக்கு வந்து நீங்கள் நார்மலாக என்ன நீங்கள் கலர் வேணாலும் ட்ரெஸ் கலரே மேக் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த த்ரெட் வந்து எல்லா கலர்லேயும் 1, 2, 2 இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சேம் ஒரே மாதிரி கலர் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஷூக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷூக்கு யூஸ் பண்ணுறதே. ஆனால் பாடிக்கு வந்து ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனே வந்து இன்னொன்று கூட போடணும். ஆனால் என்கிட்ட த்ரெட் இல்லாதங்காட்டிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து அப்படியே ஸ்ப்ரில்லாக வர மாதிரி இந்த லைன் இங்கேயும் 3 டைம்ஸ் வரணும். நம்மளுக்கு இங்கேயும் 3 டைம்ஸ் வரணும். அப்போ இன்னும் லென்த் இந்த அளவுக்கு வருங்க. நான் த்ரெட் இல்லாதங்காட்டிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது படிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கின் கலர் பாருங்கள். ஸ்கின் கலர் வந்து நான் வந்து இந்த பர்பிள், டார்க் பர்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கின் கலரே கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஓகேங்களா? அதே போல் ட்ரெஸ் பாருங்கள். ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இங்கேருந்து நெக் வரைக்கும் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து நான் என்கிட்ட கம்மியாக இருக்கிற கலர்ஸை வந்து ஒரு லைனும், அதிகமாக இருக்கிற கலர்ஸை மற்ற லைனும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அவங்க கலர் சேஞ்ச் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு கலர்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அட்டாச் பண்ணதுலேருந்து நீங்கள் த்ரெட்டு எந்த பேட்டர்ன் வந்து சேம், த்ரெட்ஸை மட்டும் கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிங்க முக்கியமானது கை வந்து சொல்லணும். கை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த டார்க் ஷேட் பர்பிள் வந்து இல்லை. அதனால் வந்து இருந்துருந்துச்சுங்கன்னா என்கிட்ட வந்து டார்க் ஷேட் பர்பிள் இல்லைங்க. அதனால வந்து நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒயிட் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து வாண்டடாக ஆட் பண்ணலை, கலர் இல்லாதங்காட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே போல் ஒயிட் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டு, அதாவது ஸ்கின் கலர் இருந்துச்சுன்னா ஸ்கின் கலரே இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின் கலரே இது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கின் கலரே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கலரே ஆட் பண்ணிவிட்டு கைக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸோட கலர், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்து கைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது ஸ்கின் கலர் தான் ஆக்சுவலாக ஆட் பண்ணும். என்கிட்ட கலர் இல்லாதங்காட்டிக்கு நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காலருக்கு வந்துட்டு நான் கவுன்லேருந்து ஒரு கலர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காலருக்கு அடுத்த கையும் பாருங்கள். ஓகேங்களா?
அதே மாதிரி மவுத் பார்ட் இங்கேயும் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்கின் கலர். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. ஹெட்டுக்கு வைக்கிற கலரே வந்து நோஸ்க்கு வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு மாதிரி மில்கி ஒயிட் வைங்க, இல்லாட்டி லைட் பிங்க் ஷேட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பவும் கொஞ்சம் பெருசாக வைங்க. என்கிட்ட த்ரெட்ஸ் வந்து கம்மியாக இருந்தங்காட்டிக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு இந்த டாய் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாய் டெடி கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. பண்ணவங்க வந்து இந்த மாதிரி கேர்ளை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 8 ப்ளை யான் யூஸ் பண்ணி பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்மால் திக்னஸ் கம்மியாக இருக்கிற யானை விட திக்னஸ் அதிகமாக இருக்கிற யான் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா இந்த டால்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து அப்படி நீங்கள் ஃபுல் ஸ்பாஞ்ச் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக இதுக்கு எனக்கு 1½ கேஜிஸ் யான் ஃபைபர் எனக்கு 1½ கேஜிஸ் பிடிச்சிருக்கும். நான் வந்து மினிமமாக சும்மா உள்ளே மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஹெட்டுக்கும் இங்கேயும் நான் சுத்தமாகவே ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஃபைபர் பாருங்கள் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சாரிங்க, யூடியூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு அந்த மெசேஜஸ்க்கு வந்து சிலதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பு கிளாஸ் லிங்க் இது எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம டைரெக்ட் மெசேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு த்ரெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த கேர்ள் டெடியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.